நடக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற இடத்துல தான் எக்ஸ்பென்ஷனே நடக்கும். நடக்க வாய்ப்பில்லைங்கிற இடத்துல டிலே ஆகிற நேரத்தில் தான் இந்த விரிவாக்கமே நடக்கும். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இப்போ வரைக்கும் நிறைவேறாமல் இருக்கிறதுக்காக நன்றி. ஏன்னா அது இன்னும் பெரிதாகி என் கையில் கொடுக்கப்பட போகுது. கர்த்தர் நல்லவர். சொல்லுவோமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் போஸ்டர் போடும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், வாக்குத்தத்தங்கள் தாமதமாகிறதா அல்லது நிறைவேறவில்லையா. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஃபீல் இன் மை ஸ்பிரிட் சில தாமதமான வாக்குத்தத்தங்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் முழுமையடைய போகுது, அது நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் இனி அந்த வாக்கு செயல்படாது அப்படின்னு டிக்ளேர் பண்ண அல்லது அது அப்படித்தான் அது ஓஞ்சது, அது எங்கேயோ கிடக்கு அப்படின்னு நினச்ச சில வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு உயிரோடு எழும்ப போது அவங்க வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஏமே அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதுவே தீர்க்க தரிசனமாக ரிசீவ் பண்ணிக்கோங்க. போக போக இது எப்படியெல்லாம் நிறைவேறி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எப்படியெல்லாம் நிறைவேறி இருக்குது, எதையுமே எடுத்து காட்டினா தான் நம்பவே முடியும் பாருங்கள். யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் தான் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியும். அதனால தான் வேதத்தில் திரளான அற்புதங்களை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்குது. நான் எப்போவுமே இதை சொல்கிறது உண்டு. ஏன் இவ்வளோ பெரிய புக்கு நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்குது, எதுக்கு அங்கே எல்லாம் அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, பிரம்மாண்டங்கள் எப்படி நடந்தது, யூகிக்க முடியாத காரியங்கள் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஏன் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னால், இது ஒரு கதையாக வாசிட்டு போகிறதுக்கு, ஒரு பெட் டைம் ஸ்டோரியாக நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போகிறதுக்காக அல்ல. இது ஒரு இன்விடேஷன். ஏமேன், பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை கையில் எடுத்துக்கோங்க. இட்ஸ் மை இன்விடேஷன். ஹல்லேலூயா. இது எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு. இந்த வேத புத்தகத்தில் அற்புதங்கள் நடந்திருக்குதுன்னா அது என் வாழ்க்கையிலும் நடக்கும். அதை நிரூபிக்கிறதுக்காக தான் தேவன் இந்த புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது மற்ற மத புத்தகங்களை போல ஒரு புராணம் அல்ல, இது ஏதோ சாதாரண கட்டுக்கதைகள் அல்ல. இது கிறிஸ்துவின் நிமித்தமாய் அங்கே நடந்தவைகள் எல்லாம் உங்களுக்கும் நடக்கும், அது சாத்தியம் என்பதனால தான் இது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இடையில சொன்னேன், இந்த புத்தகம் செத்தா நம்ம பரலோகம் போகிறதுக்காக கிடையாது. ஏமே, செத்தா பரலோகம் போகிறதுக்கு இந்த புத்தகம் தேவையில்லை, இயேசு போதும். இயேசு போதும். இவ்வளோ பெரிய புத்தகம் நான் ஏதோ நல்ல ஐஸ்வர்யமான வாழ்ந்து முடிப்பதற்காகவும் அல்ல, நான் ஏதோ வீடு வாங்கணும் கார் வாங்கணுங்கிறதுக்காக மட்டும் இவ்வளோ பெரிய புத்தகம் அல்ல. இந்த உலகத்தில் நான் வாழும் நாட்களில் லட்சக்கணக்கான பேரை நான் வாழ வைப்பதற்காக எனக்கு தேவன் கையில் கொடுத்துருக்கிற ஒரு அருமையான பொக்கிஷம். ஹல்லேலூயா. ஏமே, இந்த வேதத்தில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் சாத்தியம்னா எனக்கும் அது சாத்தியமாக இருக்குது. க்ளோரி டு பி தி லிவிங் காட். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் நடந்திருக்குதுன்னா, சாத்தியம் என்றால் என் வாழ்க்கையில இன்றைக்கும் அது சாத்தியமா இருக்கிறது. இன்றைக்கும் அது எனக்கு சாத்தியமா இருக்குது. இதை சொல்லும் போதே உங்க வாழ்க்கையில சில சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி நடக்கும். ஏமே, ஹல்லேலூயா. தினந்தோறும் காலையில இதை எந்திரிச்சு சொல்லுங்க. பைபிளை கையில் எடுக்கும்போது சொல்லுங்க, இது கட்டுக்கதை அல்ல, இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் சத்தியங்களா இருக்கிறது. இது நடந்திருக்குதுன்னா என் வாழ்க்கையிலையும் அது நடக்கும். நீங்க என்ன சிச்சுவேஷனை என்கிட்ட ஷேர் பண்ணாலும் சரி, நான் வேதத்திலேருந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்ல முடியும். எனி சிச்சுவேஷன் எனக்கு இப்படி ஒரு சூழல் இருக்குது பிரதர் அப்படின்னா அதற்கு ஒத்த வேதத்திலிருந்து ஒரு எக்ஸாம்பிளை என்னால் எடுத்து சொல்ல முடியும். அந்த இடத்துல தேவன் என்ன அற்புதம் செய்தாருங்கிறதையும் என்னால் சொல்ல முடியும். அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை உங்களுக்கு நான் நிரூபிக்க முடியும். ஏமே, ஹல்லேலூயா. ஸோ இதில் ஒருவேளை இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த வேதத்தோட ஒத்தே போகாத ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அவர் இன்றைக்கும் உங்களுக்காக புதியவைகளை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எது எப்படியோ வாக்கு மாறாது. எல்லாம் சொல்லுங்க, வாக்கு மாறாது. சூழலை பார்த்து வாக்கு தத்தம் ஒருபோதும் மாறாது. இந்த வாக்கு தத்தம் சூழலை மாற்றும். தீர்க்க தரிசன வார்த்தை சூழ்நிலையை பார்த்து ஒருபோதும் பயப்படாது, அது பின்வாங்காது. அது அந்த வார்த்தை என்ன செய்யுது, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை சூழ்நிலைகளை கிழித்து எரிந்து அதை ஒன்றில்லாமல் ஆக்கி உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேற்ற போதுமானதற்கும் அதிகமான வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு நம்ம ஆட் அண்ட் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. அதற்குன்னு நம்ம ஒன்றும் புதுசாக
ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பாருங்க, வாக்குக்கே அவ்வளோ வல்லமை உண்டு, சுவிசேஷத்திற்கு அவ்வளோ வல்லமை உண்டு. தன்னை பாதுகாக்க, தன்னை அது நிறைவேற்ற அதற்குள்ளேயே அவ்வளோ வல்லமையும் இருக்குது. கர்த்தர் அப்படிதான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு சில வாக்குகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் போது, ஏமே சில தாமதமான வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பரிபூர்ணப்பட போது, அது நிறைவேற போகுது. இப்படி ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்குது. நம்ம கடைசியாக பாடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். இந்த 2 வசனத்தில் ஒரு 4-5 ஊர்களுடைய பேர் வருது. சரியா? கலிலேயா அப்படின்னு வருது, நாசரேத் வருது, செபுலோன், நப்தலி, கப்பர்நகூம், 5 பேர் வந்திருக்கு. பார்த்தீங்களா? கடற்கரை அருகிலும் யோர்தானிலும் அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எல்லாம் சொல்லுங்க, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு ஒரு ஊருக்கு போறாரு. கலிலேயால இருந்து என்ன பண்றாரு? கலிலேயாவுக்கு போறாரு. அங்க நாசரேத்துன்னு ஒரு இருக்கு, செபுலோன், நப்தலி இந்த நாடுகளுக்கு கடற்கரை பக்கத்தில் கப்பர்நகூம்ங்கிற ஊர்லாம் இருக்குது. இங்கெல்லாம் அவர் போகிறாரு. போய் தன்னுடைய வேலைகளை, ஊழியத்தை அவர் நிறைவேற்றுறாரு. அப்போ வேதம் சொல்லுது, யோவான் சிறை சாலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுறாரு. செபுலோன், நப்தலி என்கிற நாடுகளுக்கெல்லாம் போய் அவர் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். அது புறஜாதியாருடைய ஊர் அப்படின்லாம் சொல்லி இதில் சொல்லியிருக்குது. சொன்னது மட்டும் இல்லை, இது இவர் மேத்யூ வந்து இதை எப்படி கோட் பண்ணுறாரு அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட காரியம் நிறைவேறும்படி இப்படி நடந்துச்சு. அவர் ஒரு ஊருக்கு போகிறாரு அப்படின்னா அது அவர் சும்மா போகிறதில்லை, தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக தான் இயேசு என்ன பண்ணுறாரு? அவர் போகிறார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசு வருகிறது சும்மா வர்றதில்லை, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவே இயேசு வருகிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இயேசு ஏன் வந்தார் அப்படின்னா, சும்மா அப்படியே போகிற வழியில் வந்து போவோம் அப்படிங்கிறதுனால வரல. வந்துட்டு இருந்தேன், சரி பாம்போல நின்றுட்டு இருந்தான், அப்படியே போவோமே அப்படின்னு வரல. அவர் சமரியாவுக்கு போனதாக இருக்கட்டும், அல்லது கானா ஊருக்கு போனதாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் பின்பதாகவும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாவற்றுக்கும் பின்பதாய் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. இயேசு இன்றைக்கு என் வாழ்க்கையில் வந்ததுக்கு பின்னாடி பிஹைண்ட் த சீனில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. எல்லாரும் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் இயேசு வந்ததுக்கு பின்பாக ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அதை நிறைவேற்றவே இயேசு என் வாழ்க்கையில் வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை அறிக்கை செய்யுங்க. இன்று இரவே அது என்ன தீர்க்க தரிசனங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். நீங்கள் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தீங்க, உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன நிறைவேற்ற போறார் என்பதெல்லாம் உங்களுக்கு அப்பட்டமாய் படம் பிடித்து காட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணுறீங்களா? நான் உங்களுக்கு 2 கேள்வி கேட்குறேன். தேவனுடைய வாக்கு நிறைவேறாமல் போகுமா? இல்லை அப்படிங்கிறது பெரும்பான்மையான பதிலாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகுமா? இல்லை, கண்டிப்பாக நிறைவேறும் என்பதுதான் பதிலாக இருக்குது. ரைட். எல்லா வாக்குகளும் நிறைவேறினதா? எல்லா தேவன் சொன்ன வாக்குகள் நிறைவேறாமல் போகுமா அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக நிறைவேறும். எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறினதா அப்படின்னு கேட்டால் பதில் என்ன ஆகுது? சரன்னு குறையுது. இவன் நம்ம ஏதாவது சொல்லி நாக்க பிடுங்குற மாதிரி எதுவும் கேட்டுருவானோ அப்படிங்கிற பயத்தில் நிறைய பேரால் பதில் சொல்ல
முடியாது. ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை, சில வாக்குத்தத்தங்கள் அதை குறித்ததான விசுவாசம் நம்மளுக்கு இருக்குது, ஆனால் அது ஏதோ தாமதம் ஆகிறது. சில வாக்குத்தத்தங்கள் நம்மளே மூட்டை கட்டி வச்சிட்டோம், அது ஒரு வேளை நம்ம தப்பாக எடுத்துட்டோம் போல் அந்த வாக்குத்தத்தத்தை, அல்லது இந்த தீர்க்க தரிசனத்தை தப்பாக நம்பிட்டோம் போல், அது நமக்குள்ள வார்த்தை இல்லை போல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், மூட்டை கட்டி வச்சிடுறோம். சில வாக்குத்தத்தங்கள் மீது, சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் மீது நமக்கு என்ன இருக்குது, ஒரு சில நம்பிக்கைகள் இன்னும் இருக்குது. அது நிறைவேறலை, ஆனால் கூட நமக்கு நம்பிக்கை இருக்குது, ஏதோ டிலே ஆகுது, ஆனால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நல்ல இழுத்து ஒரு தடவை மூச்சு விட்டு பாருங்க, நல்ல இழுத்து ஒரு தடவை மூச்சு விட்டு பாருங்க. மூச்சு உங்களால் விட முடியுதா? உங்களுக்கு உயிர் இருக்கா? உங்களுக்கு உயிர் இருந்ததுன்னா உங்களை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நிச்சயமாய் நிறைவேறும். ஏமேன், ஏமேன். உங்களுக்கு உயிர் இருந்தா உங்களை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன் என்பவரால் சொல்லப்பட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் வாக்கு தத்தங்கள் உங்களுடையதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை கூட கீழே விழாது, ஒரு வாக்கு தத்தம் கூட கீழே விழாது, ஒரு தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறாமல் இருக்காது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்ததுக்கான முக்கிய நோக்கமே தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். அவர் ஒவ்வொரு ஊருக்கும் டிராவல் ஆகி போறாருன்னா சும்மா போகலையா, ஏசாயா தீர்க்கதரிசியினால சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் தேவன் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கான முகாந்திரம் ஒன்று இருக்குது, தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அவர் நுழைஞ்சிருக்கிறார். அந்த ஊர்களில், அந்த கப்பர்நகூம்ல, அந்த கலிலேயாவில், அந்த நாசரேத்தில், அந்த நப்தலியில, அந்த செபுலோன்ல தேவன் அந்த உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் என்றால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏமே, இது சும்மா நிறைவேறல. அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு பின்பதா எவ்வளவு சேட்டை நடந்திருக்குது, எவ்வளவு நெகட்டிவான சீசன்ஸ் உண்டாயிருந்திருக்குது, எவ்வளவு ஆப்போசிஷன்ஸ் உண்டாயிருந்திருக்குது. இதற்கெல்லாம் தாண்டி எப்படி தேவனுடைய வாக்குகள் நிறைவேறுகிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். உங்க சூழலில் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வாக்கு 100% உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நிறைவேறும், இன்றைக்கு நிறைவேறும், இன்றைக்கு நிறைவேறும். ஏமே, கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த செபுலோன் நப்தலி இது யாரு அப்படின்னு சொன்னா, யாக்கோபுடைய 12 கோத்திரங்களில் 2 கோத்திரத்துக்கு பேர் தான் செபுலோன் நப்தலி. யாக்கோபு கடைசி நேரங்களில் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யாக்கோபு என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், வாக்குத்தத்தமாக சொல்கிறார். அவங்க மேலே சிலருக்கு ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு, சிலருடைய விளைவுகளை சொல்கிறார். நீ செஞ்ச தப்புனால என்ன நடந்திருக்க போகுது அப்படிங்கிற சில விளைவுகளை சொல்கிறார் பாருங்க. இதுதான் ஒரு நல்ல தகப்பனுடைய வேலையாக இருக்குது. சாகும் தருவாயில் போய் டாக்டர்கிட்ட வம்பிழுக்கிறது, நர்ஸ்கிட்ட வம்பிழுக்கிறது, போகிற வரவங்கள்ட்டெல்லாம் சிறையிலுக்கிறது அப்படிலாம் இல்லாமல் எடுக்கப்படுற நாள் நெருங்குது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளை கூப்பிட்டு சொத்தை பிரித்து கொடுத்துட்டு ஆசீர்வதிக்கிறது தான் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு பாருங்கள், ஒரு கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்டு. ஆமாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கூகுள் மீட்லேயோ இதை யூடியூப்லேயோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க பரிபூர்ணமான ஒரு வயது வந்து போதும், எல்லாம் நிறைவேறிடுச்சு, ஒரு 120 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டேன், இன்ன வரைக்கும் 120 வயசு ஆயிடுச்சு எனக்கு, ஆனால் கூட என்னுடைய வேலைகளை நானே செய்கிற அளவுக்கு எனக்கு பலன் இருக்குது அப்படிங்கிற சூழலில் ஆண்டோட்ட போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு மனதார பிளஸ் பண்ணிட்டு தான் நீங்கள்லாம் போவீங்க. ஏமே, அவங்களுக்கெல்லாம் சொத்து பத்துக்களெல்லாம் சேர்த்து வச்சு சண்டை இல்லாமல் பிரித்து கொடுத்துட்டு பெரிய சமாதானத்தோடு தான் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போவீங்க. மனதார உங்களை நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் அதை வாஞ்சிங்க, நீங்கள் அதை வாஞ்சிங்க. ஆமாம் டாடி, இப்படி தான் நான் இருக்கணும், 120 வயசு வரைக்கும் குறைஞ்சது நான் வாழணும், அதில் என் வேலைகளை நானே சொல்லணும், என் குரல் தளதளந்து போயிடக்கூடாது, என் ஸ்கின்னு தளதளந்து போகக்கூடாது, என் கண் மங்கவும் கூடாது, அவ்வளவு தெளிவாக நான் பேசணும், கம்பீரமாக நான் நிற்கணும். திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு பாய் நான் கிளம்புறேன், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, நம்ம அங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், ஜாலியாக போகணும், பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதித்து
பிள்ளைகளின் சமாதானத்தை நீ காண்பாய்ன்னு சொன்ன வாக்குத்தத்தத்தை கண்ணால் பார்த்து அதுக்கப்புறம் தான் போகணும் பாருங்க. போகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சுட்டு நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் கூட நின்று நச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஃப்ரேம் பண்ணி மாட்டுங்கடா அப்படின்னு சொல்லி ஜாலியாக கிளம்பணும் பாருங்க. அதுதான் உண்மையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கை. நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுக்கு நான் அதை தான் டிக்ளேர் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்களும் உங்களுடைய பெற்றார்களும் அப்படி தான் இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ யாக்கோபு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அதில் பாதி எப்படி இருக்குதுன்னா, ஏண்டா தீர்க்க தரிசனம் சொன்னா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. பாதி எப்படி இருக்குதுன்னா நல்லா இருக்குது. 12 கோத்திரத்திற்கும் அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு பாருங்க. இதில் சிலருக்கு நெகட்டிவான ப்ராஃபஸியும் வருது, சிலருக்கு பாசிட்டிவான ப்ராஃபஸியும் வருது. நெகட்டிவான ப்ராஃபஸி சொன்னவங்களில் அது வேண்டாம் அப்படின்னு வெறுத்தவங்க இருக்கிறாங்க, அதை பாசிட்டிவாக மாற்றினவங்க இருக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது எல்லா உங்களுடைய சூழல்லையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கவனமாக கவனிச்சுட்டே வாங்க. உங்களுடைய முழு கவனமும் இந்த வீடியோவில் இருக்கட்டும், என்கிட்ட கூகுள் மீட்டில் கனெக்டில் இருக்கிற உங்களோட இருக்கட்டும். ஸோ 12 கோத்திரத்துக்கும் விதவிதமான தீர்க்க தரிசனங்களை யாக்கோபு என்ன பண்ணுறாரு, டிக்ளேர் பண்ணுறாரு. அதில் ஒரு சிலருக்கு நெகட்டிவாகவும் சொல்கிறாரு, ஒரு சிலருக்கு பாசிட்டிவாக சொல்கிறாரு. நெகட்டிவாக சொல்லப்பட்ட ஆட்களில் காட்டுறேன்னா உங்களுக்கு பாருங்களேன். முதல்ல நெகட்டிவில் ஆரம்பித்து அப்புறம் பாசிட்டிவ் போகும், சரியா? நெகட்டிவாக சொன்னால் கூட அதை பாசிட்டிவாக திருப்புற ஆட்கள் இருக்கிறாங்க. பாசிட்டிவாக சொல்லி நெகட்டிவாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் தேவன் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி மேட்ச் ஆகும். வாட் எவர் இட் இஸ் நெகட்டிவான ப்ராஃபஸியாக இருந்ததுன்னா அதை பாசிட்டிவாக மாற்ற முடியும். பாசிட்டிவான ப்ராஃபஸி வந்து ஆனால் நெகட்டிவான சூழலுக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்கன்னா அதுவும் பாசிட்டிவாக திரும்ப போகுது. எது எப்படியோ பாசிட்டிவான வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஏதாவது ஒன்று பண்ணி காமிங்க, கையை காலை ஆட்டி, அப்படின்னா தானே தெரியும். வெரி குட். விசில போடுங்க. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ. ரூபனுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்கிறார் பாருங்க. ரூபனே 49வது அதிகாரம், ஆதியாகமம் 49:3. ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷம் உள்ளவன், தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினாயே. என்ன பண்ணுறாரு, நீ சக்ஸஸ் ஆக மாட்ட அப்படின்னு சொல்கிறார் ரூபனை பார்த்து. நெகட்டிவான ஒரு ப்ராஃபஸியை அவன் மேலே சொல்கிறார், சரியா? இப்போ பாருங்க, லேவிக்கு என்ன சொல்கிறாரு, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராது. யாருக்கு? சிமியோனுக்கும் லேவிக்கும் ஒரு நெகட்டிவ் ப்ராஃபஸி வருது. அவங்க கூட எவனும் சேரக்கூடாதா, அவங்க கூட யாரும் அண்ணன் தம்பி புழங்கக்கூடாது, அவனுக்கு யாரும் சோறு போடக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்கக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வைங்கடா, இவங்க கூட யாரும் சேராதீங்கடான்னு நாட்டாம என்ன பண்ணுறாரு, ஒரு தீர்ப்பை லேவி மேலே டிக்ளேர் பண்ணுறார். ஏன் அப்படி டிக்ளேர் பண்ணுறாருன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை பண்ணிடுறாங்க. இந்த யாக்கோபுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது. இந்த பெண் பிள்ளை மேலே புறஜாதியான ஒருத்தன் ஆசைப்பட்டு அவளை ரேப் பண்ணிடுறான். அடையணும் அப்படின்னு சொல்லி அவளை திருமணம் முடிக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறான், ரேப் பண்ணிடுறான். அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பேச்சுவார்த்தை நடத்தின நேரத்தில் கல்யாணம் முடிச்சுக்கிடலாம், கல்யாணம் முடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு இது பண்ணேன் அப்படின்னு அந்த பையன் எவ்வளோ கெஞ்சியும் விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே விருத்த சேதனம் பண்ணிட்டான். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் ஓகே சொன்ன கூட இந்த பையலோ என்ன பண்ணியிருக்கிறானுங்க, சகோதரர்கள்லாம் சேர்ந்து போய் அந்த ஊரில் இருக்கிற அவ்வளோ ஆம்பளையிலையும் கொண்டு குவிச்சிட்டானுங்க பாருங்க. நல்ல சமாதானமாக போக வேண்டிய இடத்துல ஒரு கொலாப்ஸை உண்டு பண்ணி விட்டுறானுங்க. அதனால் என்ன பண்ணிடுறது, விளைவை யாக்கோபு என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டு இருக்கிறாரு. உன் கூட ஒருத்தனும் சேர மாட்டான், ஒன்ட்ட போய் ரகசியமாக ஆலோசனை பண்ண பாரு, ஏன் புத்தியை நானே எதாவது அடிக்கணும்னு தெரில அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். தங்கச்சிக்கு தனியாக கல்யாணம் முடிச்சு வச்சுருந்துருக்கலாம், இவனும் தான் நல்லவன் நினச்சி இவன் கூட உட்காந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா மண்ணெல்லி போட்டுட்ட நீ அப்படின்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே, உனக்கு கூட்டமும் இருக்காது,
உன் கூட ஒருத்தனும் சேர மாட்டான் அப்படிங்கிறது தான் நெகட்டிவான ப்ராஃபஸி. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த லேவி கோத்திரம் இந்த ப்ராஃபஸியே உண்டில்லைன்னு பண்ணிருச்சு. தகப்பனுடைய நெகட்டிவான ப்ராஃபஸியை உண்டு இல்லைன்னு பண்ணிருச்சு. இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தது. எப்போ தெரியுமா? மோசே நாட்களில் மோசே மலை மீது இறங்கி வரும் பொழுது பாகாலை சேவிக்க போறியா அல்லது கர்த்தரை சேவிக்க போறியாங்கிற ஒரு பிரச்சனை வருது பாருங்க. அந்த டைமில் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்துல திரும்புகிறாங்க பாருங்க. கர்த்தர் லேவிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு காட்டிடுறவாத யாத்திராகமம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு மறக்கவே செய்யாது. யாத்திராகமம் 32:26 பாருங்க. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கிறவர்கள் என்றார். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். ப்ராஃபஸி என்னது? நெகட்டிவான ப்ராஃபஸி, உங்க கூட யாரும் சேர மாட்டான் அப்படிங்கிறது. ஆனால் இந்த லேவி கோத்திரம் கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினதுனால இப்போ என்ன ஆனிச்சுன்னா, இந்த லேவி கோத்திரம் தான் ஆசாரிய ஊழியத்தில் தலைமையான இடத்துல போய் உட்கார்ந்துருக்குது. அது முடியும் மட்டும் அது தலைவனாக தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் கூட்டம் சேர்க்கறதுக்கான மெயின் ஆளே இந்த லேவி கோத்திரமாக தான் இருக்குது. ஏப்ப ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தகப்பன்மார் உங்களுக்கு சொல்லியிருந்த ராங் ப்ராஃபஸி எல்லாம் இன்றைக்கு கேன்சல் ஆக போது. கர்த்தரே தேவன், நான் கர்த்தரை சார்ந்தவன் என்று நீங்கள் நிற்கும் பொழுது நான் உங்களுக்கு சொல்றேன், பாசிட்டிவான ப்ராஃபஸி உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஏமே ஹல்லேலூயா. பாசிட்டிவான ப்ராஃபஸி உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். அது உங்க சொந்த தகப்பனா இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனா இருக்கலாம். யார் சொன்ன நெகட்டிவ் ப்ராஃபஸியும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இன்றைக்கு நான் அதை கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஒரு டர்ன் எடுத்தாங்க பாருங்க. லேவி என்ன ஆச்சுன்னா, ஆசாரிய ஊழியமே அவங்க கையில கொடுக்கப்பட்டது. தலைவனா தான் இருக்கிறாங்க, எப்பொழுதுமே லீடரா இருக்கிறாங்க, எப்பொழுதுமே ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவர்களா இருக்கிறாங்க. இவன் சொல்லாம ஜனம் கூடவே கூடாது. ஆனா ப்ராஃபஸி என்ன? உன்ட்ட ஒருத்தனும் சேர மாட்டான் இல்லடா, சேர மாட்டாங்கிறது இல்ல, நான் சொன்னாதான் சேரவே செய்வாங்கிற இடத்துக்கு தேவன் தூக்கி வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 நெகட்டிவ் ப்ராஃபஸி உங்களை சுத்தி இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரே தேவன், இயேசுவே என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க திரும்பினதுனால, புறஜாதிக்கு இருந்து அது எனக்கு வேண்டாம், இவர்தான் என் தேவன் என்று சொல்லி திரும்பினதுனால, எவ்வளவோ வாய்ப்பு இருந்தும் எவ்வளவோ அசிங்கப்பட்டு இருந்தாலும், சொந்தக்காரங்களுக்கு மத்தியில உறவினர்களுக்கு மத்தியில எவ்வளவோ புழுங்கி இருந்தாலும், இதை போய் நம்புறிய, இப்படி காட்டுத்தனமா நம்புறிய, இப்படி நீ மாறிட்டிய அப்படிங்கிற எவ்வளவோ அவ சொல்ல கேட்டுட்டும் இயேசுவே ஆண்டவர் நீங்க நிக்கிறீங்க பாருங்க. நான் சொல்றேன், எல்லா நெகட்டிவ் ப்ராஃபஸியும் உங்க வாழ்க்கையில இருந்து நீங்கி போகும். ஹல்லேலூயா. Just receive it. Every negative prophecy I cancel it in the name of Jesus. தகப்பன் சொல்லியிருக்கிறான் லேவி கோத்திரத்தை பார்த்து, ஒருத்தனும் உனக்கு சேர மாட்டான் அப்படின்னு. ஆள் சேர்க்கிற இடத்துல நிற்கிறான். நான் சொல்றேன், நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க தலைவனா நீங்க இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா தான் ஆளை கூட்டவே முடியுங்கிற பொசிஷன்ல தேவன் உங்களை கொண்டு போய் வைப்பார். என் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க பிரதர், அவ்வளவு எங்க அப்பா சொன்ன மாதிரியே தான் நடக்குது பிரதர், அவர் சொன்ன மாதிரியே நடக்குது பிரதர், இவர் சொன்ன மாதிரியே நடக்கிற பிரதர், நான் சொன்னா ஒருத்தனும் சேர மாட்டாங்க, நான் சொன்னா ஒருத்தனும் கேட்க மாட்டாங்க. இல்ல, இன்னையிலிருந்து அது மாறுது, இன்னையிலிருந்து அது மாறுது. நீங்க வந்தாதான் ஒரு கூட்டமே வரும். ஹல்லேலூயா. கூட்டம் சேர்க்கறதுக்காகவே உங்களை கூட்டத்தில் சேர்க்க போறாங்க. கூட்டம் சேரணுங்கிறதுக்காகவே உங்களை வர்ஷிப் கூட போறாங்க. கூட்டம் சேரணுங்கிறதுக்காகவே சில சபைகளுக்குள்ள நீங்க போக போறீங்க. கூட்டம் சேரணுங்கிறதுக்காகவே சில ரிப்பன் வெட்டுறதுக்கு உங்களை கூப்பிட போறாங்க. ஆமென். It's possible. Just receive it. It's a prophecy for someone. It's a prophecy for someone. இது சிலருக்கான தீர்க்க தரிசனமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்தாதான் பிரதர் கூட்டமே வரும், நீங்க வந்தாதான் பிரதர் வியாபாரமே நடக்கும், நீங்க வந்தாதான் கல்யாணமே நடக்கும், நீங்க வந்தாதான் பிரதர் கூட்டமே வரும். அப்படியே ஒரு காலை வச்சுட்டு போங்க, அப்படியே ஒரு கண்ணை காட்டிட்டு போங்க, அப்படியே எனக்காக தயவா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய காரியங்கள் மாறப்போகுது. ஏன்? எதனால? அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும், அவ்வளவு புறஜாதியின் கூட்டத்திலிருந்து வந்திருந்தாலும் அவரை ரட்சகர், அவர் தான் என்னுடைய மீட்பர், அவர் தான் என்னுடைய ஆண்டவர் சொன்னதுனால எனக்கு வாய்ப்பு இருந்தும் வேற தேவர்களை வழிபடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தும், அங்க போனா எனக்கு நல்ல அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கும், அதெல்லாம் விட்டுட்டு கூட இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்லி நிக்கிறேன்னா, நான் சொல்றேன், என் மேல இருந்த எல்லா நெகட்டிவ் ப்ராஃபஸியும் நீங்கி போ. ஹல்லேலூயா.
நான் தலைவனாகத்தான் இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கீழாகாமல் நான் மேலாவேன், நான் வாளாகாமல் நான் தலையாவேன், தலையாவேன், தலையாவேன். ஜஸ்ட் ரிசீவ் இட். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நெகட்டிவ் ப்ராபஸியை என்ன பண்றான்? பிரேக் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறான் பாருங்க. அப்பா சொல்றாரு, யாருக்கும் சேராதீங்க இவன் கூட அப்படின்னு. ஆனால் தலைகீழா மாற்றி விட்டுட்டான் பாருங்க. யூதாவுக்கு என்ன பண்றாரு? ஒரு ப்ராபஸி பண்றார். என்ன ப்ராபஸி? 8. சகோதரர்களால் புகழப்பட்டவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கமும் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் மேலும் கீழசங்கம் மேலும் வழங்கிப்படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நீங்கள் 2 ராஜாக்கள் 4 புத்தகத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, யூதா கோத்திரத்தில் ஒரு ஆள் ராஜாவாக இருந்துக்கிட்டே இருப்பான். சொன்ன ப்ராஃபஸி, தகப்பன் சொன்ன ப்ராஃபஸி அப்படியே நிறைவேறிட்டே இருக்குது. யூதா கோத்திரத்தில் ஒரு ராஜா எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பான். அந்த கோத்திரத்தில் ஒருத்தன் எப்படி பார்த்தாலும் இஸ்ரவேல் ஆண்டவன் முழுக்கவே யூதா கோத்திரம் தான். ஆனால் ஏன் எப்படி நடந்துச்சுன்னா, ப்ராஃபஸி அங்கே நிறைவேறி இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவான ப்ராஃபஸி. இப்போ பாருங்க, செபுலோன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், நப்தலி அப்படின்னு சொல்லியும் ஒருத்தர் இருக்கான். இந்த 2 பேருக்கு மேலேயும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. என்ன வாக்குத்தத்தம்? 13வது வசனம் பாருங்க. செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாக இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். சீதோன் வரைக்கும் இருக்கும். நப்தலிக்கு என்ன சொல்லியிருக்குது? 21வது வசனம் பாருங்க. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். இன்பமான வசனங்கள்னா குட் நியூஸ். சுவிசேஷகர்கள் உன்னிலிருந்து எழும்புவார்கள். நான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுவிசேஷர்களாய் எழும்புவீர்கள். நல்ல இன்பமான வசனங்களை வசனிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஓகே, இப்போ என்ன நடக்குது? இது யாக்கோபினுடைய பிள்ளைகள் செபுலோன் நப்தலிங்கிறது. ஆனால் நம்ம மத்தேயுல வாசிட்டோம் பார்த்தீங்களா, செபுலோன் நப்தலி ஆகிய புறஜாதிகளுடைய ஊரில் அப்படின்னு போட்டிருக்குது. என்னடா இது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இவங்க. யாக்கோபின் கோத்திரத்தில் 2 கோத்திரம், முக்கியமான கோத்திரம். ஆனால் ஊர் பார்த்தா புறஜாதியினருடைய ஊர் அப்படின்லாம் வருது. அப்போ இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்குது. எல்லாம் சொல்லுங்க, இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்குது. இடையில நான் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ப்ராஃபஸி சொல்கிறேன், சரியா? ரிசீவ் பண்ணிக்கோங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறலை அப்படின்னு சொன்னான், தாமதமாகுதுன்னு சொன்னான், அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாது. தீர்க்க தரிசனம் தாமதமாகுதுன்னா அந்த தீர்க்க தரிசனம் எக்ஸ்பேண்ட் ஆகி தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாமதமாகுதுன்னு சொன்னால் அது அப்படியே நிறைவேறாது, எக்ஸ்பேண்ட் ஆகி தான் நிறைவேறும். ஏமே அப்படியே இதை ஏற்றிக்கோங்க, ஸ்டோர் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. தாமதமாகிற வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறாது, அது எக்ஸ்பேண்ட் ஆகி தான் நிறைவேறும். எப்படி? ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்குறார். என்ன வாக்கு? நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்ப, உனக்கு ஒரு பிள்ளை வரும். ப்ராபஸி இருக்கு. தாமதம் ஆகுது, நிறைவேற லேட் ஆகும்போது ஆண்டவர் அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே அவனுக்கு நிறைவேற்றலை, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைவேற்றுறார். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு? உனக்கு ஒரு பிள்ளை இல்லை, நட்சத்திரத்தின் அளவாய் உனக்கு பிள்ளைகள், கடற்கரை மணலத்தனையான பிள்ளைகள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் நிறைவேறாத போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை தூக்கி மூட்டை சுருட்டி வச்சிருவோம். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வாக்குத்தத்தங்கள், டிலேயான என் வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறாமல் இருக்காது. இன்றைக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகி என் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஹல்லேலூயா. இப்போ செபுலோன் நப்தலிக்கு சொல்லப்பட்ட வாக்கும்
அப்படிதான் எக்ஸ்பேண்ட் ஆகி நிறைவேறுது. வாக்குத்தத்தம் சொல்லியாச்சு, ஆனால் நிறைவேறலை. எப்படி சொல்கிறீங்க பிரதர்? பாருங்களேன், இன்னொன்று இதையும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பேன்ஷனை பற்றி தேவன் எப்போ பேசுகிறாரோ அப்போ ரொம்ப சமீபமாக இருக்குது அது நிறைவேற போகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைவேறாத வாக்குத்தத்தம், டிலே. இதன் மத்தியில் தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த வாக்குத்தத்தத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற விஷயத்த அவர் யாரோடையாவது ஷேர் பண்ணுறாருன்னா அது ரொம்ப பக்கத்தில் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா. இதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் சும்மா இங்கே வந்து உட்காரல, இந்த கூகுள் மீட்டில் சும்மா வரல. இன்னைக்கு நிறைய பேர் தற்செயலாக வந்த மாதிரி வந்திருக்கிறீங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தற்செயலாக வரல. இதை யூடியூப்பில் தற்செயலாக பார்த்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தற்செயலாக பார்க்கல. ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனை தேவன் உங்களுக்கு அறிவிக்கிறார் என்றால் இன்றைக்கு அது சம்பவிக்க போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரொம்ப நெருங்கி இருக்குது. தேவன் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மிகுந்த நம்பிக்கைக்கு ஏதுவான உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். எக்ஸ்பென்ஷன் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு அது உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. மோரபா ஷதலபா தகமாடா ரதலபா. நம்ம என்ன பண்ணோம்னா வாக்குத்தத்தத்தை ட்ரிம் பண்ணிடுவோம், சிறுசாக்கிடுவோம் நிறைவேறலன்னா. ஆனா தேவனுடைய வேலை என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தை பெரிதாக்குகிறது, விரிவாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன டைமுக்கும் உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு 5000 ரூபா உங்களுக்கு அடுத்த வாரம் தாரேன் அப்படின்னு சொல்ற நேரத்தில் டிலே ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு 25 நாள் ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்போ 25 நாளுக்கு தேவையான வட்டியும் சேர்த்து கொடுக்கறது தான் நியாயம் இல்லையா? 25 நாளுக்கு தேவையான 5000 போது சப்பையா இருக்குதோ, சரி ஒரு 5 கோடி ரூபா உங்களுக்கு நான் இன்னைக்கு தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஒரு மாதம் கழிச்சு வருது அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ஒரு மாதத்திற்கான வட்டியும் சேர்த்து கொடுக்கறது தான் நியாயம் இல்லையா? அதுதான் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. வாக்குத்தத்தம் விரிவாகுது. 5 கோடிங்கிறது கூட ஒரு 5 லட்சம் சேர்த்து எக்ஸ்பேண்ட் ஆகுது பாருங்க. எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதுதான் இன்றைக்கு சம்பவிக்க போகுது. ஹல்லேலூயா. உங்க டிலேயான நாட்களுக்கும் தேவையானவற்றை சேர்த்து உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவேற போகுது. நிறைவேற போகுது. நடக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற இடத்துல தான் எக்ஸ்பென்ஷனே நடக்கும். நடக்க வாய்ப்பில்லைங்கிற இடத்துல, டிலே ஆகிற நேரத்துல தான் இந்த விரிவாக்கமே நடக்கும். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம, இப்போ வரைக்கும் நிறைவேறாம இருக்கிறதுக்காக நன்றி. ஏன்னா அது இன்னும் பெரிதாகி என் கையில கொடுக்கப்பட போகுது. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு டபுள் போர்ஷனா உங்களுக்காக உண்டாக்கப்படும். ஆமென். ரெட்டிப்பான நன்மையை நீங்கள் பெறுவீர்கள். இது இது சிலருக்கான ப்ராஃபஸி. ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரெட்டிப்பான நன்மையை நீங்க பெறுவீங்க. Glory to the living God. இப்போ யோசுவா நாட்களில் என்ன பண்ணப்படுது? அந்த இடங்களை பங்கிடும் வேலை நடக்குது. அப்போது செபுலோன் பேர்லையும் நப்தலி பேர்லையும் சீட்டு விழுது. செபுலோனுக்கு சொன்ன மாதிரியே என்ன நடக்குது? கடற்கரைகளும் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் செபுலோனுக்கு கொடுக்கப்படுது பாருங்க. ஆதியாகமத்தில் சொன்னது யோசுவா காலம் வரைக்கும் நிறைவேறாம இருக்குது. சரியா? நிறைவேறாம இருக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உபாகமத்தில் அந்த செபுலோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையினுடைய எக்ஸ்பேன்ஷன் அங்கே நடக்குது பாருங்க. உபாகமம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் 33:18. ஆதியாகமத்தில் இருந்து யோசுவா நாட்கள் வரைக்கும் சில டிலே நடந்ததுனால என்ன நடக்குதுன்னா, இந்த செபுலோனுக்கு எக்ஸ்பேன்ஷன் கொடுக்கப்படுது. எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது? நீ கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உன்னுடையதாக இருக்கும். ஷீஷோர்ஸ் எல்லாம் உன்னுடைய சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இப்படி தான் யாக்கோபு என்ன பண்ணுறாரு? ப்ராஃபஸி கொடுக்குறாரு ஆதியாகமத்தில். இப்போ உபாகமத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த டிலே நிமித்தமாக இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது? 33:18 பாருங்க. செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசகாரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருட்களையும் அனுபவிப்பார்கள். கடல் மட்டும் இல்லப்பா, கரையிலையும் சில வேலைகள் உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ப்ராஃபஸியோட எக்ஸ்பேன்ஷன் நடக்குது பாருங்க. எல்லை விரிவாக்கம் நடக்குது. கடல்ல உள்ளது மட்டும் இல்ல, நீ என்ன பண்ண போற? இங்கேயும் சில காரியங்களை செய்ய போற, நீ அனுபவிக்க போற. கரையில, கடல்ல இருக்கிறது மட்டும் இல்ல, கரையில இருக்கிற நன்மைகளையும் நீ அனுபவிக்க போற. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறலன்னா
உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, உங்களுக்கு சொன்ன ஊரில் மட்டும் இல்லை, சொல்லப்படாத ஊர்களில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்கள் கையில் வந்து சேரும். சொல்லப்படாத ஊரில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கையில் வந்து சேரும். ஐயோ, இதெல்லாம் வேற லெவலில் ரிசீவ் பண்ணணுங்க. இப்படி இருக்கீங்களே, சொல்லப்பட்ட ஊரில் மட்டும் இல்லை, உங்கள் சொந்த ஊரில் மட்டும் இல்லை, சொல்லப்படாத ஊரில் இருந்துலாம் உங்களுக்கு ஜனங்கள் வருவாங்க. உங்கள் ஆராதனையில் கலந்து கொள்வாங்க. ஊழியர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. 23 பாருங்க. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்திசையும் தென் திசையும் சுதந்திரித்துக்கொள் என்றார். அவனுக்கு முதல்ல சொன்னது என்ன? நீ நல்ல செய்தி கொடுப்பப்பா அப்படிங்கிறது தான். நல்ல வார்த்தைகளை நீ பேசுவ அப்படிங்கிறது. இங்கே இப்போ எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தென் திசையிலும் இருந்து மேல் திசையிலும் இருந்து நீ என்ன பண்ணுவ? சுதந்திரித்து கொள்ளுவ. கர்த்தருடைய ஃபேவர்னால திருப்தி ஆவ. நான் சொல்கிறேன், சில வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறமா இருக்கு பாருங்க. அதோடைய எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா, நீங்கள் திருப்தி ஆவீங்க. அவருடைய தயவினால நீங்கள் திருப்தி ஆவீங்க. அவருடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் நிறைந்திருப்பீங்க. நல்ல வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டே இருந்திருக்கிறீங்கல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல வார்த்தையை சொல்றது மட்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நீங்க நிறைந்திருப்பதும் திசைகளை சுதந்திரித்துக் கொள்வதும் தான் ஆசீர்வாதத்துடைய வாக்குத்தத்தத்தினுடைய எக்ஸ்பேன்ஷனா இருக்குது. இது உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நிறைவேற போகுது. நல்ல கையை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. Glory to be the living God. இப்போ காலம் போயிட்டே இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் என்ன ஆகுது? நிறைவேறுவதற்கு சில தடைகள் அங்கங்கே உண்டாகும். இப்போ என்ன ஆகுது? ஆதியாகமத்தில் தொடங்கின ப்ராஃபஸி உபாகமத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. யோசுவாவின் நாட்களில் இது ஸ்டக் ஆகி நிற்குது. சீஷோரை கொடுத்தாச்சு, ஆனால் எக்ஸ்பேன்ஷன் எதுவும் நடக்கலை. எஸ்ராவின் நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புறஜாதியோட கலக்காத, அவங்கள வேலைக்காரங்களாக வை, அவங்கள சுமை சுமக்கிறதுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் நீ வச்சுக்கோ, அவங்களோடு சம்பந்தம் கலவாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் எஸ்ராவின் நாட்களில் என்ன நடந்ததுன்னா, இவங்க அவங்களோட பெண் கொடுத்ததும் பெண் எடுக்கிறதும் இந்த மாதிரி கலப்புகள் நிறையா உண்டாயிட்டு பாருங்க. நிறையா கலப்பு உண்டாயிடுச்சு. பிசாசுக்கு ஒரு சின்ன கோடு போட்டு கொடுத்தா போதும், அதை அப்படியே பெரிய ரோடாக ஆக்கிடுவோம். ஆனாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நெகட்டிவாக உள்ள போனாலும் இது தேவன் செய்யலை, இந்த பக்கிகள் செய்யுது. கலக்காதன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கலந்துருது. ஆனாலும் தேவன் வாக்கில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போதுமானவராகவும் அதில் அவர் வல்லவராகவும் இருக்கிறார். ப்ராமிஸ் இருக்கு, நடக்கலை, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? சோர்வு வந்துடுது. ப்ராஃபஸி இருக்குது, நடக்கலை, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது? சோர்வு வந்துடுது பாருங்க. இந்த டைமில் தான் ஏசாயா நாட்களில் மீண்டும் இந்த சிச்சுவேஷனை சொல்லி இந்த ப்ராஃபஸியை பற்றி சொல்லப்படுது பாருங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டி இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியினுடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சிச்சுவேஷன் என்ன? ஈனப்பட்டு போய் கிடக்குது, இடுக்கப்பட்டு போய் கிடக்குது, இருள் ஆண்டு கொண்டு இருக்குது. நம்ம முதல்ல சொன்னேன் இல்லையா, பிசாசுக்கு லைட்டாக இடம் கொடுத்துட்டா என்ன ஆயிடுது? ஃபுல்லாக நெகட்டிவ் ஆயிடுது, ஃபுல்லாக டார்க்னஸ்ஸு ஆயிடுது பாருங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கலிகூறுவது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஈனப்பட்டு போயிருச்சு, நாசமாயிருச்சு, இருள் சூழ்ந்துருச்சு. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? கலிலேயாவுக்கு போகிறார் இல்லையா? இந்த கலிலேயாவில் தான் அந்த நாசரேத்து, கானான், சமரியா, கப்பர்நகும், திப்ரியா
நாஸ்ரேட்டு இந்த ஊர்லாம் என்ன பண்ணுது, அங்கே தான் இருக்குது. இந்த எல்லா ஊரையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் டார்க்காகி போய் தான் இருக்கும், எல்லாம் நெகட்டிவான விஷயமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த கதரனே அப்படின்னு சொல்லிலாம் ஊர் இருக்குது. கதரனே இதில் தான் இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்தவன் எங்கே இருக்கிறான்னா இந்த ஊரில் தான் இருக்கிறான். கதரனே அப்படிங்கிற ஊருக்கு பார்த்தா இதெல்லாம் இந்த செபுலோன் நெப்தலி ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிற ஊர். ஆனால் இப்போ என்ன ஆயிருது, புறஜாதியோட கலந்து 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 இது புறஜாதியின் ஊராகவே மாறிடுச்சு. டோட்டலாக நெகட்டிவாக இருக்குது, டோட்டலாக அகைன்ஸ்டாக இருக்குது. நான் இது கவனமாக கவனிங்க. உங்கள் ப்ராஃபஸியும் உங்கள் சிச்சுவேஷனும் டோட்டலி அகைன்ஸ்டாக இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டு இருக்கிறேன் நான். டோட்டலாக அகைன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற இடம் தான் தேவனுக்கு உகந்த ஒரு இடமா இருக்குது, உகந்த ஒரு இடமா இருக்குது. டோட்டலி அகைன்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான் தேவன் 100% வேலை செய்ய சரியான ஒரு இடமா இருக்குது. ஏமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது, நீர் என்னையா உங்கள் இஷ்டத்துக்கு அடித்து விடுவீர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் பரவாயில்ல. இது மட்டும், இந்த வார்த்தையை மட்டும் உங்கள் காதில் ஏற்றிக்கோங்க. டோட்டலி அகைன்ஸ்டாக இருக்குன்னா அங்கே தான் தேவன் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர சித்தம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, எருசலேமில் தான் யூதர்கள்லாம் இருக்கிறாங்க, எருசலேமில் தான் நல்லா இருக்கிற கோத்திரம்லாம் இருக்குது, எருசலேமில் தான் இருக்குது. ஆனால் இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஸ்தாபித்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின பெரும்பான்மையான இடம் எங்கன்னா இந்த செபுலோன் நப்தலியா தான் இருக்குது. ஏன்னா இதுதான் ரொம்ப இருள் சூழ்ந்திருக்குது. அதனாலதான் அங்க அவர் தேவன் என்ன பண்றாரு, ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார், அங்க ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இப்போ தெரியுதா உங்களுக்கு, இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வருதா, நிச்சயமா என்கிட்ட தான் அவர் ஊழியத்தை நிறைவேற்றுவார். ஏன்னா இங்கதான் இருள் ரொம்ப இருக்குது, என்னை சுற்றி தான் இருள், என்கிட்ட தான் நிறைவேறாத வாக்குத்தத்தம் நிறைய இருக்குது. எங்க நிறைவேறாத வாக்குத்தத்தம் நிறையா இருக்குதோ அங்கதான் தேவன் இறங்கி வேலை செய்கிறவரா இருக்கிறார், அங்கதான் தன்னுடைய முழு ஊழியத்தையும் அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். இந்த கதரனே ஊர்ல பார்த்தா இது என்ன, செபுலோன் நப்தலியில் இருக்கிற ஊர் பாருங்க. இதுலதான் 7000 பிசாசு பிடிச்ச ஒருத்தன் இருக்கான். அவ்வளவு கொடூரம். கானா ஊர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, பிளானிங்கே இல்லாம கல்யாணம் முடிக்கிறவங்க அந்த ஊர்ல இருக்கிறான். அறிவு இல்லை, ஞானம் இல்லை. பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்கணும், திருமணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஏற்ற திராட்சரசங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கணும். ஆனா என்ன பண்ணல, உண்டு பண்ணல, சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்ச மாதிரி அவமரியாதைக்குரிய ஒரு காரியம்லாம் அங்க நடக்குது பாருங்க. சமாரியா 5 திருமணம் முடிச்சு 6வது லிவிங் டுகெதர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கல்ச்சர். எவ்வளவு டார்க்னஸ் பாருங்க. அங்க வந்துதான் என்ன பண்றாரு இயேசு, நிற்கிறார் பாருங்க. திபிரியா அப்படின்னு சொல்லி ஊர் இல்லையா, அது யார் ஊருன்னா நம்ம பேதுருடைய ஊர். சரியா, கை வச்சா ஒன்றும் விளங்காது, எப்பா பாரு எம்டி வலைய அலசிக்கிட்டு இருக்கிறது, பற்றாக்குறைகள். இது எல்லாம் என்ன டார்க்னஸ் பாருங்க. கப்பர்நகும் இந்த ஊர்ல பார்த்தா தேவாலயத்துக்குள்ளேயே பிசாசு இருக்கு, வெளியில இல்லை, சர்ச்சுக்குள்ள பிசாசு இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும் பிரதர் அப்படிங்கிறீங்களா? நான் உங்க சர்ச்சை பத்தி சொல்லலைங்க, நான் கப்பர்நகும்ல இருக்கிற சர்ச்சை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா, நீ உண்மையாகவே தீர்க்கதரிசினாயா, எங்க சர்ச்சில் பேய் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டீர, அந்த அக்கா அப்படிதான் அப்படின்ட்டுலாம் யோசிக்காதீங்க. சரியா, நான் அதை சொல்லலை, எங்க பாஸ்டர் அப்படிதான் அதெல்லாம் சொல்லாதீங்க. சரி, நான் அதை சொல்லலை. கப்பர்நகும்ல தேவாலயத்தில் பிசாசு இருக்கிறத பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எவ்வளவு டார்க்னஸ் பாருங்க. எப்போ நடந்தது, எஸ்ராவின் நாட்கள்ல புறஜாதியோட கலந்து 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 என்ன ஆயிருது, இது ஃபுல்லா புறஜாதியின் தேசமா மாறினது மட்டும் இல்லை, சர்ச்சுக்குள்ளேயே பேய் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. டோட்டலி நெகட்டிவ் ஸ்டோரி. நாசரேத்துங்கிற ஊர் பாரு, நாசரேத்தின் ஊர்ல இருந்து நன்மை வருமா அப்படிங்கிறது பழமொழியாவே இருக்குதான். சில ஊருக்கெல்லாம் பழமொழி வச்சிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? எனக்கு அவ்வளவா அந்த ஊர் பேரோட ஒத்து வர மாதிரியான பழமொழிலாம் ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த நாசரேத்தை பற்றி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்ல நாசரேத்திலிருந்து நன்மை வருமா, ஏடா அதெல்லாம் வாய்ப்பு உண்டாடா, இருக்கிறதுலே கேடுகட்ட ஊர், நீ அந்த ஊர்ல இருந்து எப்படி முன்னேறுவ அப்படிங்கிற மாதிரி. நாசரேத் ஊர்ல இருந்து நன்மை வருமா? எவ்வளவு தூரம்
நெகட்டிவான ஸ்டோரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது பாருங்க. இது எல்லாம் செபுலோன் நப்தலி கடற்கரை அருகான ஊர்கள், ப்ராபசி சொல்லப்பட்ட ஊர். ஆனால் டோட்டலி அகைன்ஸ்டான ஸ்டோரிஸும் நெகட்டிவான ஸ்டோரிஸும் நெகட்டிவ் ப்ராபசிஸும் நிறைவேறி போய் இருக்குது பாருங்க, நிறைவேறி போய் இருக்குது. இப்போ இங்கே தான் என்ன பண்ணுறாரு அவர், பல சந்திக்கிற வர நான் முதல்ல சொன்னேன், இயேசு ஜெருசலேமில் போகலை, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஊர்களில் தான் அதிகமான ஊழியத்தை செய்கிறாரு. பாருங்களேன், இயேசு 12 சீஷர்களை செலக்ட் பண்ணுறாரு இல்லையா. செலக்ட் பண்ணும்போது 11 பேர் இந்த ஏரியாக்காரனுங்க, இந்த நம்ம வாஸ்ட ஊர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஊருக்காரங்க தான் இந்த 11 பேர். ஒரே ஒருத்தனை மட்டும் ஜெருசலேமில் இருந்து ஆண்டவர் செலக்ட் பண்ணார், அவன் தான் யூதாஸ் காரியத். ஆச்சரியமா இருக்குல்ல. பைபிள் சும்மா இல்லை பாருங்க, தேவனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் சும்மா கிடையாது. ஒரே ஒருத்தனை ஜெருசலேமில் இருந்து தூக்குனாரு, அவன் தான் அவ்வளவு வேலையும் பண்ணிவிட்டான். ஆனால் 11 பேரை இந்த சபிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவர் தூக்குறாரு பாருங்க. பார்த்தா 11 அப்போஸ்தலர்களை தூக்கி கொண்டு போறாங்கன்னா, ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் இந்த ஏரியாஸை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுட்டு காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 7ஆம் அதிகாரம் 7:52 பாருங்க. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். சம்பவத்தெல்லாம் வச்சு பாடுறா, நீ ரிசர்ச் பண்ணி பாரு, அந்த ஊர்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்ப மாட்டான், அது அவ்வளவு டார்க்ல இருக்குது, அவ்வளவு மோசமா இருக்குது அந்த ஊரு அப்படின்னு சொன்ன ஊர்ல இருந்து தான் 11 அப்போஸ்தலர்களை தேவன் எழுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஃபுல்லி டார்க்னஸ் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாம் இருளடைஞ்சு போய் இருக்குது அப்படின்னு பிசாசு உங்க காதுல சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், உலகத்திற்கே சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய 11 அப்போஸ்தலர்களை தேவன் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து எழுப்புவார் என்றால் உங்க குடும்பம் தான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகுது. ஏமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா என்னங்கிறத, கர்த்தருடைய திருப்தினா என்னங்கிறத உங்க குடும்பம் தான் வெளியில காட்ட போகுது, நீங்க தான் வெளியில காட்ட போறீங்க. ஹல்லேலூயா. I declare, I decree in the name of Jesus as the prophet of God, இத உங்க மேல நான் டிக்ளேர் பண்றேன். You are the example of the blessing in this time, in this situation. Hallelujah. இந்த நாட்கள்ல, இந்த சூழல்ல நீங்க தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாவே இருக்க போறீங்க. ஹalleluya. எப்படி சொல்றான் பாருங்க, நீ வேணா ஆராய்ச்சியே பண்ணி பாருடா. அந்த ஊர்ல இருந்து ஒரு ப்ராஃபஸியும் எழும்பது, அந்த ஊர்ல இருந்து ஒரு ப்ராஃபட்டும் எழும்ப மாட்டான்னு சவால் விடுற இடத்துல இவர் நின்று, எப்பா நான் செலக்ட் பண்றேன் பாரு, நீ சொல்லிட்டல, அந்த ஊர்ல இருந்தே 11 அப்போஸ்தலர்களை நான் எழுப்புறேன். சுவிசேஷம்னா என்னங்கிறது, தீர்க்க தரிசனம்னா என்னங்கிறத அந்த ஊர்ல இருந்து தான் நான் எடுத்தே கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி எழுப்பி கொடுக்குறாரு. ஹalleluya, 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 ஹalleluya. இவ்வளவு ஆச்சரியமான தேவனா இருக்கிறார் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை பெருங்கூட்டமாய் எழும்ப பண்ணுவார், ஒருத்தர் கூட எழும்ப முடியாது அப்படிங்கிற இடத்துல பார்த்தா பெருங்கூட்டம் அதுல இருந்து எழும்புது. ஹalleluya. மோரா சத்தகம் படரதலபா ஷியந்தல படரதலபா. ரெண்டு விஷயம் கொடுத்தா திரும்ப கொடுக்க முடியாது. சரியா? ரெண்டு விஷயத்தை கொடுத்தா திரும்ப கொடுக்க முடியாது. அதில் ஒன்று நேரம். சரியா? ஆனால் நம்ம ஆள் அப்படி கிடையாது, நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர்கிட்ட என்ன கொடுத்தாலும் அவர் கடனாளியாக இருக்க மாட்டார். அவருக்குன்னு நேரத்தை கொடுத்தா அவர் அந்த நேரத்தை பன்மடங்காக திரும்ப கொடுக்குறவராக இருக்கிறார். சிலருக்கு இது புரியாது டக்குன்னு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவேல் தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, வண்டுகள் அரிச்சதும் பூச்சிகள் அரிச்சதும் முசுக்குட்டை அரிச்சதும் வெட்டுக்கிளிகள் பட்சித்ததுமான வருஷங்களை உனக்கு நான் திரும்ப தருவேன் அப்படிங்கிறார். தட் மீன்ஸ் ஒருத்தர் 50 வருஷம் செய்து முடிக்கிறத நீங்கள் 50 நாளில் செய்து முடிப்பீங்க. அப்படி காலத்தை தேவன் ஷார்ட் ஆக்கி உங்கள் கையில் தருவார். அவருக்குன்னு நேரத்தை கொடுக்கும் பொழுது அவர் அதில் கடனாளியாக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவர் அழுத்துறதுனால உங்களுக்கு சொல்கிறேன்.
அவருக்குன்னு நீங்கள் நேரத்தை கொடுத்தீங்கன்னா அது நிச்சயமாக பிரயோஜனம் இல்லாமல் இருக்காது. அதில் நிச்சயமாக நேரத்தை உங்களுக்கு திரும்ப தருகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை, காசு இல்லை பிரதர், அனுப்பணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள்லாம் எழும்பும் போது அதை பார்க்கும்போது உங்கள் ஊழியத்திற்குன்னு கோடிக்கணக்கில் கொடுக்கணும் போல இருக்குது, 5 பைசா இல்லைன்னு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஏமே வெரி சிம்பிள். நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, அதை பன்மடங்காக அவங்களுக்கு தேவன் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, கல்லறையை கொடுத்தா திரும்ப கொடுக்க முடியாது. நான் போய் ஒரு 2 மணி நேரம் அதில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் பிரதர், அதை நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 2 நாள் நான் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது பாருங்க. ஆனால் நம்ம ஆள்கிட்ட ஒருத்தன் கல்லறையை கொடுக்குறான். அரிமத்தியான ஊரானாகிய யோசேப்பு என்ன பண்ணுறான், நம்ம ஆள்கிட்ட கல்லறையை கொடுக்குறான். தேவன் அதை திரும்ப கொடுக்கும்பொழுது எப்படி கொடுத்தார் தெரியுமா? இப்போ வரைக்கும் உலகத்தில் அதிகமாய் பார்க்கப்பட்ட இடங்களில் ஒன்று, ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி அவன் கையில் கொடுக்குறாரு. அவன் தன்னுடைய கல்லறையை கொடுக்குறான் பாருங்க, அதை அவர் திரும்ப கொடுத்தாரு. ஏங்க, கல்லறையும் நேரத்தையுமே திரும்ப கொடுத்தவர். இவைகளெல்லாம் உங்களுக்கு திரும்ப தராமல் இருப்பது எப்படி? நீங்கள் இழந்த பணத்தை திரும்ப தராமல் இருப்பது எப்படி? அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றாமல் இருப்பது எப்படி? எக்ஸ்பென்ஷன் பண்ணி அதை உங்கள் கைகளில் தர அவர் போதுமானவர், அவர் அதிகமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, திருப்தி உண்டா? எனக்கு திருப்தி உண்டா? கர்த்தருடைய தயவினால எனக்கு திருப்தி உண்டாகும். ஓ ராபா ஷதகா மடரதலபா. எல்லாம் சொல்லுங்க, போனஸா அவர் திரும்ப கொடுப்பார். இவர் ஆண்டவர் அவ்வளோ ஈஸியில் திருப்தி அடைய மாட்டார். ஆண்டவர் உங்கள் விஷயத்தில் அவ்வளவு திருப்தி அடைய மாட்டார். நான் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 3ஆவது அதிகாரம் 17 பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதையும் நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கோங்க. ஆனால் முக்கியமானது அடுத்த வசனம் தான். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஒரு காரியத்தை செய்கிறாரு, செஞ்சுட்டு ஏன் லெவலுக்கு இல்லையே அப்படிங்கிறார். இது ஏன் லெவலுக்கு இல்லையே, இது ஏன் லெவலுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். சில நாடுகளை கொடுக்குறாரு, கொடுத்துட்டு சொல்றாரு, சாட்டிஸ்ஃபைடா இல்லையே, இன்னொன்னையும் சேர்த்து கொடுத்தாதான் திருப்தியா இருக்கும். தேவன் இப்படி தான் போனஸை ஆட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய நிறைவேறாத ப்ராபஸி எப்படி நிறைவேற போகுதுன்னா, அது நிறைவேறது மட்டும் இல்லை, அது போனஸோட சேர்த்து நிறைவேறும். ஏமே இது கர்த்தரின் பார்வைக்கு சிறுசாக இருக்குது, லிட்டிலாக இருக்குது. உங்கள் ப்ராபஸியை மட்டும் நிறைவேற்றுறது அவருக்கு லிட்டிலாக இருக்குது. அவர் அப்படி செய்கிறது இல்லை, அவர் மோவாபியரையும் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மோவாபியரையும் தருகிறார். அவர் ஆடன் பண்ணி அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மக்கள் எல்லாம் கூட நின்று அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க அவர் எடுத்துக்கொள்ளும் போது. அப்போ ஒரு தூதன் வந்து நின்று ஒரு வார்த்தையை சொல்கிறான், கலிலேயராகிய புருஷரே, நீங்கள் அங்கே பார்க்குறது என்ன? தீர்க்க தரிசனமெல்லாம் பாருங்க, ஜெருசலேம் இஸ்ரவேலே அப்படிலாம் சொல்லலை, கலிலேயராகிய புருஷரே. ஏன் இதை மென்ஷன் பண்ணணும்? ஏன் இதை மென்ஷன் பண்ணணும்னா, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றவே அவர் வந்தார், இப்போ நிறைவேற்றிட்டாரு. இன்னும் ஏன்ப்பா அங்கே பார்த்துட்டு இருக்கிற? இனி உங்கள்ல இருந்து தீர்க்கதரிசிகள் எழுப்புவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்றான். தூதன் வந்து, கலிலேயராகிய புருஷரே, நீங்க மேலே பார்க்கறது என்ன? இனி அங்கே பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல, எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. உங்க ஊருக்கு மேலே இருந்த டார்க்னஸ் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தின் மேலே இருந்த நெகட்டிவ் ப்ராபஸி, நெகட்டிவ் ஸ்டோரி, டார்க்னஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் மேலே பார்க்குறது என்ன? உங்கள் குடும்பங்களிலிருந்து சுவிசேஷங்கள் எழும்பும், உங்கள் குடும்பத்திலிருந்து அப்போஸ்தல ஊழியம் எழும்பும், உங்கள் குடும்பத்திலிருந்து தீர்க்க தரிசன ஊழியம் எழும்பும், இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. மோரா சதகா மடரதலபா ஷியந்தல படரதி. நெகட்டிவான ப்ராபஸியா வந்துட்டே இருந்தது பிரதர்.
லேவி கோத்திரம் திருப்பினது மாதிரி இயேசுவை சொந்த ரட்சகரா நீங்க எப்ப ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே அதெல்லாம் கேன்சல் ஆகி அது தலைமைத்துவத்திற்கு நேரம் நடத்தப்பட்டது மாதிரி இனி உங்க குடும்பம் தலைவர்களின் குடும்பமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் குடும்பம் தலைவர்களின் குடும்பமா இருக்க போகுது. யூதா கோத்திரத்துக்கு சொன்ன மாதிரி உன் குடும்பத்துல செங்கோல் இல்லாம இல்ல அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி என் குடும்பத்துல செங்கோல் இல்லாம இருக்காது. என் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஃபீல்டுலையும் ராஜாக்களா இருப்பார்கள். சொல்லுங்களேன், ஐயோ ஆசீர்வதிங்களேன் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்களேன், உங்க பெண் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்க கணவரை ஆசீர்வதிங்க. நீ ராஜாவா தான் இருப்பேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் சொல்லுங்க, நீ ராஜாவா தான் இருப்பேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, விருப்பமே இல்லாட்டிலும் சொல்லுங்க. எதை சொல்ல பிரதர் அப்படிங்களா? 21வது வசனம் ஆதியாகமம் 49:21 சொல்லுங்க. நப்தலி, விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை நீ வசனிப்பாய்ன்னு சொல்லுங்க. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா வாயில இருந்து கூவத்தோட ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆகுது அப்படின்னு திரும்ப சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க, நப்தலி அப்படிங்கும் போது யாவா அவா அப்படின்லாம் சவுண்டு வர்ற மாதிரி சத்தமா சொல்லாதீங்க. அந்த இடத்துல உங்க மனைவியின் பேரை போட்டு சொல்லுங்க. நீ விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பாய். கர்த்தருடைய ஃபேவர் உன் மேல இருக்குது. இது வாக்குத்தத்தத்துடைய எக்ஸ்பேன்ஷன் எங்க இருக்குது? உபாகமத்தில் இருக்குது. சரியா? நீங்க நிறைய பேர் டிலேயா வந்திருக்கிறீங்க, வேற வழி இல்லை, நீங்க யூடியூப்ல தான் திரும்ப கேட்கணும். ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தேவன் ஷேர் பண்ணியிருந்தார் இவ்வளோ நேரம். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. யூடியூப்பில் கண்டிப்பாக இன்னொரு முறை நீங்கள் அதை கேளுங்க. உபாகம் சரி, எனக்கு மனசு இல்லை, உங்களுக்கு சொல்லாமல் விட்டோம்னா லேட்டாக வந்தாலும். 3:23 நப்தலியோட ப்ராஃபஸி எக்ஸ்பேன்ஷன். சரியா? நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்தது. உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கள், நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நீ நிறைந்திருப்பாய். நீ மேற்கு செய்யும் தென் திசையும் சுதந்திரித்துக்கொள் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பெண்பால் கிடையாது, நப்தலிங்கிறது ஆண் தான். சரியா? நான் அந்த இடத்துல பெண்பான்னு சொல்லப்பட்டதுனால நான் அப்படியே கோர்வையாக சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த வாக்குத்தத்தத்தை யாருக்குனாலும் பயன்படுத்துங்க, ஒன்றும் தப்பு இல்லை. கணவன் வாயிலிருந்து கூவம் வெளியில் வந்ததுன்னா அவரை பார்த்து சொல்லுங்கள், நப்தலி இன்பமான வசனங்களை நீ பேசுவாய் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை மெயினாக ஆசீர்வாதங்க. இன்றைக்கு ஏன்னு தெரில, இந்த ஆசீர்வாதங்கள் நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைகளுக்கும் சொந்தமாக இருக்குது. அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டேங்காங்க பிரதர், நீங்கள் பேசுனதை ஒரு மெசேஜாவது அவங்க கேட்கணும் பிரதர், அதுதான் என்னுடைய ஜபமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கேட்பாங்க கொஞ்ச நாளில். ஆனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க, நான் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைகளுக்கும் சொந்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு அது சொந்தமாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. அது சுதந்திரிக்கிறதா இருக்கும் போது, கடலுக்கு உள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, கரையில் இருக்கிறதையும் அது சுதந்திரிக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோராபா ஷட்டாலாபா ரகமாடாரா. அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. காலதாமதம் அடைந்தால் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதை விரிவாக்கம் பண்ணி, அதோட ஆட் பண்ணி, அதை போனஸா என் கையில அவர் தர வல்லவரா இருக்கிறார், அவர் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல சில தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நீங்க பெற்றுக்கோங்க. சில தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நீங்க பெற்றுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ ரிசீவ் இட். எல்லா நெகட்டிவ் ப்ராஃபஸியும், எல்லா டார்க்னஸும் என் வாழ்க்கையில இருந்து அகன்று போனபடினால் நன்றி டாடி. நீர் ஜெருசலேமை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் கலிலேயரை தெரிந்து கொண்டீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க டார்க்கான இடத்துல தான் வேலை செய்ய விருப்பமா வரீங்க டாடி. அதனால தான் நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கும்படியாக தான் என் வாழ்க்கைக்குள்ள நீங்க வந்தீங்க டாடி. இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை பாருங்க, அவர் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டாரு மேத்யூ. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டதை நிறைவேறும்படி அப்படி நடந்திருக்குன்னா, ஏசாயால என்ன முழுமையா சொல்லியிருக்குங்கிறது நம்ம போய் பார்க்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்குது. ஏசாயால என்ன முழுமை இருக்குது? 1, 2, 3, 4 பாருங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் ஏசாயா 9வது அதிகாரம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது, அந்த ஜாதியை திரளாக்கி. ஹல்லேலூயா. உங்களை தேவன் திரளாக்கி
அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணி, ஏன் திரள், ஏன் மகிழ்ச்சி பெருக்கம், ஏன்னா இது லேட் ஆயிடுச்சு, ஏன்னா இது டிலே ஆயிடுச்சு, இது அப்படியே கொடுத்தா அது நியாயம் அல்ல, இது அப்படியே கொடுத்தா அதுல நீதி இல்லை. நீதி என்ன? எல்லாவற்றிலும் பெருக்கத்தை வச்சுதான் கொடுக்கணும். அவன் அன்னைக்கு அடைஞ்சிருந்தான்னா அந்த மகிழ்ச்சி அதுக்கு ஒப்பான மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது. இது டிலே ஆனதுனால இந்த மகிழ்ச்சி ஒரு பெருக்கத்தோட தான் போகணும். ஹல்லேலூயா. அறுப்பில் மகிழ்கிறது போலவும். விதைப்பில் இல்லைங்க, அறுப்பில் மகிழ்கிற போல. ஏமே நீங்க விதைக்கலாம், கண்ணீரோடு கூட விதைங்க, தப்பு இல்லை. ஏன்னா கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஏமே இந்த வார்த்தையினால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, இது எனக்கு வந்த வார்த்தைன்னு நீங்க நம்புனீங்கன்னா, கர்த்தர் உண்மை உள்ளவர் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அவர் வாக்கு தத்தத்துல அவர் மாறுறதில்லை அப்படிங்கிறத இதெல்லாம் எஸ்ராவின் நாட்கள்ல தெரிகிட்டு போன ஜனங்களுக்கே அவர் அவ்வளவு உண்மை உள்ளவரா இருப்பாரே. ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவாரே. ஆனால் ஏசாயால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவாரே. ஆனால் ஹல்லேலூயா, என் வாழ்க்கையிலையும் அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஏமே சொன்னா சொன்னதுதான். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னதுதான். ஸோ விதைங்க, இது எனக்கான வார்த்தை என்று சொல்லி விதைங்க. விதைக்கும் பொழுது என்ன பாருங்க, நான் என் பிள்ளைக்கு அவ்வளவா நான் போதனை பண்ணது கிடையாது. என் பிள்ளைகிட்ட நான் உட்காந்து போதனை பண்ணுறது கிடையாது. ஆனால் நான் போதிக்கும் போது அவங்க கவனிப்பா. அதனால தான் பிள்ளைகளை, குழந்தைகள்லாம் சர்ச்சைக்கு கண்டிப்பாக கூட்டு போகணும். பாருங்கள், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பிரம்ப எடுங்க. சர்ச்சைக்கு வரணும்னா சோறு கிடையாதுன்னு சொல்லுங்கள். சீரியஸ்லி சில விஷயத்த நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டியது, அன்பாக இருக்கிறேன் பிரதர், இல்லை சர்ச்சு போகிற விஷயத்தில் சில விஷயத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும், வலுக்கட்டாயம் படுத்தணும். இதெல்லாம் இளம் வயதிலே நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா முதிர் வயது வரைக்கும் அவன் விட்டு விடாது இருப்பான் அப்படின்னு சொல்லுது. நான் அனுபவிச்சதை நான் சொல்கிறேன். கிருபையை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் டிவி பார்க்க விடக்கூடாது. சண்டே சர்வீஸ் நடக்கும்பொழுது, அது உங்கள் சர்ச் சர்வீஸ் நடக்கும்பொழுது நீங்கள் விட்டுறக்கூடாது. பாருங்கள், கூட்டு போகணும். ஓகேயா? பெரம்ப எடுத்தாவது கூட்டு போகணும். என் லைஃப்பில் எங்கள் அம்மா எனக்கு அப்படி தான் பண்ணாங்க. சண்டே சர்ச்சுக்கு வரலன்னா சோறு கிடையாது. ஸோ சில கடினங்கள் இளம் வயதில் சில நுகத்தை சுமக்கிறது நல்லது. பாருங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் என்னுடைய மீட்டிங்ஸ்க்கு என் பிள்ளைய கூட்டு போவேன். அப்போது நான் சொன்னேன், என்கிட்ட நிறையா பிளேசர்ஸ் கிடக்கு, அதெல்லாம் நிறைய சிறுசாயிட்டு, நம்ம வேறு ஆள் கொஞ்சம் கணத்துட்டோம். ஸோ அந்த பழைய விஷயங்களெல்லாம் என்ன பண்ணணும், யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும், அந்த சைஸுக்கு ஒத்த ஆட்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு உடனே என் பிள்ளை என்கிட்ட கேட்டால், இப்போ அதெல்லாம் ஆஃபரிங்காக கொடுக்க போறியா அப்படின்னு சொன்னான். இப்போ நான் சொன்னேன், இல்லை பாப்பா, அது ஆஃபரிங் கிடையாது, அது கிஃப்ட்டு. ஆஃபரிங்கிறது வேறு அப்படின்னோடனே அவன் சொன்னான், ஆஃபரிங்னா என்னென்னு எனக்கு தெரியும். என்ன, நீ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு மீட்டிங்கில் நீங்கள் விதைக்கும் போது இந்த இது எனக்கு நடக்கணும்னு சொல்லி நீங்கள் விதைங்க. பாருங்கள், என் பிள்ளை 7 வயசு தான் ஆகுது. நான் நினச்சிக்கிட்டேன், நம்ம பேசுகிறதெல்லாம் எங்கே புரிய போகுது, தேவனே எங்கேயாவது பேசுவார் அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே அவ்வளவு உள்ளே போயிருக்குது அந்த வார்த்தை. அது சொன்னது, ஏதாவது நீங்கள் நினச்சி விதைங்க அப்படின்னு சொன்னீங்கப்பா. நான் ஆண்டவர்கிட்ட தம்பியை கேட்டிருக்கிறேன், அதுக்காக நான் விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் விதைச்சேன் அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், ஆச்சரியமாக இருந்தது. அதனால் இந்த மாதிரியான விதைப்பின் தன்மைகளெல்லாம் உங்கள் பிள்ளைங்க கண்ணு முன்னாடி நீங்கள் அதை செய்யுங்க. அது அது அதை அது பிள்ளைகள் பார்க்கணும். பாருங்கள், அன்றைக்கி நான் விதைச்சேன்லாடா, ஆண்டவர் இப்போ அறுவடையை தந்திருக்கிறார் பார்த்தியா, அவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் வாய்ப்பாக இருக்கும். ஏன் ஆண்டவர் செங்கடலை கடந்து வரும்பொழுது, யோர்தானை கடந்து வரும்போது உள்ளே கிடக்கிற கல்லெல்லாம் தூக்கி வெளியில் கொண்டு வா அப்படின்னாரு. ஏன் வெளியில் கல் இல்லையா என்ன? உன் பிள்ளைகள் அதை பார்க்கும்போது, இந்த இந்த இடத்துல வெட்டாந்தரை உண்டானுச்சுடா, பார்க்க புரண்டோடுதா, இதில் ஒரு வெட்டாந்தரை உண்டானுச்சு, நம் ஜனங்களெல்லாம் இதில் கடந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்குங்கிறதுக்காக, பிள்ளைகளுக்கு காட்டுறதுக்காக தான் அதை பண்ணுறாரு. பாருங்க, அப்போ நீங்கள் விதைக்கும் போது பிள்ளைகள்கிட்ட சொல்லி விதைங்க. ராஜா, இங்கே பாரு, நான் விதைக்கிறேன்னா இந்த காரியத்துக்காக நான் விதைக்கிறேன், நீ வேணா பாரு, ஒரு பெரிய அறுவடை இதில் வரும் பார் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் முதல்ல நம்பாது. சரியா? ஆனால் அறுவடை வரும்போது அறுப்பில் மகிழ்கிறது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் மகிழ்வீர்கள். இன்னும் சொல்லிட்டா, கொள்ளையிடுகிறது போல. சம்பாத்தியம் பண்ணது இல்லை, கொள்ளை அடித்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நான் சொல்லலைங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லாரு, உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா அவரை போய் கேளுங்க. கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில், அதாவது கொள்ளை அடிக்கிறது கிடையாது, அவனோ கொள்ளை அடிச்சு கொண்டு பங்கிடும் பொழுது இருக்கும் பாரு ஒரு ஹாப்பி அப்படிங்கிறாரு.
இப்படி பேசலாமா? எவ்வளவு லகுவா உன் சக்சஸ் இருக்குங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு ஈஸியா உன் ஹாப்பி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. Glory to be the living God. Too much darkness குள்ள போனவங்களுக்கு தான் இதை சொல்றாரு. நெகட்டிவான ஸ்டோரிஸ் வைத்திருக்கிறவங்களுக்கு தான் இதை சொல்றாரு. எப்படிப்பட்ட நெகட்டிவ் ஸ்டோரி பாருங்க. ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல ஈனப்பட்டு போயாச்சு. இதை விட என்ன கேவலமான வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்த முடியும்னு தெரியல. ஈனப்பிறவியா ஆயாச்சு அப்படிங்கிற இடத்துல சொல்றாரு, எப்பா கொள்ளைய பங்கிடுகிறது போல நீ சந்தோஷப்படுவே அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனமா உங்க தலை மீது நான் வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. மோராபா ஷதலபா தகமாடா ரதலபா ஷியான்சலபாடாராதி கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் கலிகூறுகிறது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானேரி நாட்களில் நடந்தது போல அவர்களின் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்னிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். இனி சண்டை சச்சரவு இருக்காது அப்படின்னே ப்ராபசி பண்றாரு. ஆயுதமே இல்லாத அளவுக்கு, ரத்தம் சிந்தாத அளவுக்கு சமாதானம் உண்டாகும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இனி இயேசு ஆளுமை செய்வார் அப்படிங்கிறதான் சொல்லுது. கர்த்தர் நல்லவர். விதைத்திருக்கிறவங்க ஒருவரையும் நான் பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. செபுலோன் நப்தலிக்கு உண்டான ப்ராஃபஸி எக்ஸ்பேன்ஷன் உங்க வாழ்க்கையில் உண்டாகும். லேவிக்கு உண்டான நெகட்டிவ் ப்ராஃபஸி கேன்சல் ஆகி பாசிட்டிவான ப்ராஃபஸி வந்த அந்த தருணங்கள் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் கொடுக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்தினதுனால இதற்குண்டான ஒரு பெரிய மகிமையை நீங்கள் பார்க்கட்டும். விதைப்புக்கு உண்டான ஒரு பெரிய கழிவுறுதல் உண்டாகட்டும். அறுப்பில் மகிழ்கிறது போல நீங்கள் மகிழட்டும். உங்களையும் உங்கள் தலைமுறையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வியாதி நீங்கி சுகமாயிருப்பீர்களாக. வியாதி நீங்கி சுகமாயிருப்பீர்களாக. ஏசாயா 9 சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் தலை மீது வந்து அமருவதாக இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ பிளஸ் யூ. யூடியூப்பில் இதை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் மந்த்து சென்னை, விருதுநகர் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு நம்ம புதுசாக வந்து த்ரெட்டு ஸோ அது எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ விதைப்பதற்கு உண்டான அந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அதில் வரும். ஸோ நீங்கள் விதைக்கலாம், பெருகுவீர்களாக. God bless you. God bless you. Thank you. God bless you.